உடனுக்குடன் நேரலை. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற சென்ற 3 பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நியாய விலைக் கடையில் 2000 ரூபாய் நிவாரண நிதியை பெற மக்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்ற நிலையில் 3 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். மயக்கமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு முதியவர், 2 பெண்கள் உட்பட 3 பேர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். இப்ப நிவாரண நிதி பெற வந்ததுல 3 பேர் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். அவர்களின் நிலை என்ன? மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? விரிவான தகவல்களை சொல்லுங்க. கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவை சந்திக்க நேரிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதி கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அந்தந்த நியாய விலைக் கடைகளின் மூலம் 2000 ரூபாய்க்கான வெள்ள நிவாரண நிதி பொதுமக்களுக்கு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மயிலம் அருகே ஆல கிராமத்தில் உள்ள மேற்கு நியாய விலைக் கடையில் இன்று 2000 ரூபாய்க்கான வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிவாரண நிதியை வாங்க 100க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் திரண்டு நியாய விலைக் கடைக்கு சென்று வெள்ள நிவாரண நிதி பெற ஒரே சமயத்தில் முண்டியடித்து சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டதால் வெள்ள நிவாரண நிதி வாங்க வந்த ஒரு முதியவர் மற்றும் 2 பெண்கள் என மொத்தம் 3 பேர் அடுத்தடுத்து மயங்கி கீழே விழுந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் அந்த 3 பேரையும் மீட்டு ஆட்டோவில் ஏற்று சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய முப்பலி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அங்கு அந்த 3 பேருக்கும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆலை கிராமத்தில் வெள்ள நிவாரணம் வழங்கும் போது முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரணிராஜ்.